Hello friends, welcome to our channel Bio with Vishnu. 11th standard biology பார்த்துட்டு இருக்கிறோம். Biobotany first lesson living world. இந்த லெசன்ல viruses topic complete பண்ணியாச்சு. அதில் classification of viruses எல்லாம் பார்த்தோம். நேற்று tobacco mosaic virus topic பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற viruses bacteriophage. வைரஸ் டாபிக்ல எங்க பாக்டீரியா வந்துச்சு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதை நான் இன்னைக்கு கிளியர் பண்ணலாம்னு இருக்கேன். பாக்டீரியோபேஜ். ஓகே, இப்போ பாக்டீரியோபேஜ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்ட் பாக்டீரியோபேஜஸ். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா பாக்டீரியோபேஜ் இங்கே எதுக்கு வந்திருக்குதுன்ட்டு? ஸோ ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியாவை போய் இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா தட் bacteria is called as bacteriophage. Virus infecting bacteria are called bacteriophages. ஓகேங்களா, ஒரு வைரஸ் பாக்டீரியா போய் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வந்திருக்காமா? பாக்டீரியோபேஜஸ். அது பாக்டீரியோபேஜஸா மாறிடும். இட் லிட்டரலி மீன்ஸ், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா, பாக்டீரியா ஈட்டர்ஸ். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறாங்க வைரஸ் எதை இன்ஃபெக்ட் பண்ணுதாமா? பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. கிரீக் நேம் என்னது? பேஜியன். இந்த பேஜஸ்க்கு இந்த பேஜியன்னா என்னதுன்னா டு ஈட். டு ஈட். ஸோ பேஜியன் மீன்ஸ் டு ஈட். ஸோ வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்ட் பாக்டீரியோபேஜஸ். இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. கிரீக் வேர்ட் இஸ் பேஜியன் மீன்ஸ் which means to eat. ஓகேங்களா, pages are abundant in soil, sewage water, fruits, vegetables, milk. ஸோ இதெல்லாம் நம்ம இது ஃபார் என்ன சொல்லலாம், சிம்பிளாக நம்ம டீகம்போசஸ் அப்படின்னு சொல்லலாம். சீவேஜ் வாட்டரில், சாயிலில், எங்கே வேணாலும் இந்த பேஜஸ் இருக்கும். ஸோ திஸ் வைரஸஸ் அஃபெக்டிங் பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியோபேஜஸ். எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா போய் இன்ஃபெக்ட் பண்ணதோ அந்த பாக்டீரியா பாக்டீரியோபேஜஸாக மாறிடும். ஓகேங்களா, பேஜஸ், பேஜியன் மீன்ஸ் டு ஈட். ஸோ இந்த பேஜியன்ஸ், இந்த வைரஸஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும்? சாயிலில் இருக்கும், சீவேஜ் வாட்டரில் இருக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், இந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த பேஜஸை பார்க்கலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் அபவுட் பாக்டீரியோபேஜ். இப்போ பாக்டீரியோபேஜுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோபேஜ். ஓகே, T4 பாக்டீரியோபேஜோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, the T4 bacteriopage is tadpole shaped. எப்படி இருக்குமாமா? tadpole shaped. tadpole means the young one of frog. ஓகேங்களா, tadpole shaped. இப்போ நான் பிக்சர் காமிக்கிறேன் உங்களுக்கு. this is the T4 bacteriopage. tadpole shapeல இருக்குதுங்களா? so this is the T4 bacteriopage. this is in tadpole shape. அப்புறம் என்ன சொல்றாங்க? and consists of head, collar, tail, base plate and fibers. ஸோ இதெல்லாம் பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம் பார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க? ஹெட்டு, காலர், டெய்லு. ஆனால் இப்போ நம்ம பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்குறோம். இது ஹெட்டு. இந்த ஹெட்டுக்குள்ளே ஒரு ரெட் கலர் லைன் மாதிரி இருக்குதுங்களா, ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். தட் இஸ் த DNA ஆஃப் திஸ் பாக்டீரியா பேஜ். அண்ட் தென் திஸ் இஸ் த ஷீத். இந்த பாடி பார்ட் இஸ் கால்ட் த ஷீத். தென் பேசல் பார்ட். this is the basal part. and the கீழே இந்த மாதிரி legs மாதிரி இருக்குது இல்லைங்களா, that is the tail fiber. okay, DNA. this is inside the head. இது collar part, இது body part sheath, and this is the basal part, and these are the tail fibers. ஓகேங்களா, இதுதான் structure of the T4 bacteriopages. என்ன சொல்றாங்க? ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. the head is hexagonal. the head is hexagonal. hexagonal 6 sides இருக்குதுங்களா, அதனால தான் இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? hexagonal. hexa. so hexagonal, the head is hexagonal. and also the head is hexagonal which consists of about 2000 identical protein subunits. so இந்த ஹெட்டுக்குள்ள எவ்வளோ subunits இருக்குதாமா? 2000 protein subunits இந்த ஹெட்டுக்குள்ள இருக்குது. அதாவது it is made up of அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? the head is hexagonal which consists of about 2000 identical தனித்தனியா இருக்கிற protein subunits ஆல தான் இந்த ஹெட் made up ஆயிருக்குது. the long helical tail consists of an inner tubular core which is connected to head by a collar.
A long helical tail consists of an inner tube core which is connected to the head by a collar. So tail வந்து இங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்படி காமிச்சு தரேன். எஸ் கரெக்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க? The long helical tail consists of an inner tubular core which is connected to the head by a collar. So இது வந்து இங்கே tail fibers எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது. எங்கே கனெக்ட் ஆகிருக்குது? இந்த பாடியில் கனெக்ட் ஆகிருக்குது. ஆல்சோ இந்த காலர்லேயும் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாங் ஹெலிக்கல் டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர். Long helical tail consists of an inner tubular core. It consists of an inner tubular core which is connected to the head by a collar. Next one, there is a basal plate attached to the end of the tail. இங்க இருக்குங்களா? This is the basal plate attached to the end of the tail. End of the tail வந்து it is attached. Basal plate. Okay. There is a basal plate attached to the end of the tail. The base plate consists 6 spikes and tail fibers. So in the basal plate consists of 6 spikes and tail fibers. So this is the spikes and tail fibers. These fibers are used to attach the page on the cell wall of bacterial host during replication. So இப்போ இந்த tail fiber ஓட work என்ன பண்ணும்? இது பாக்டீரியா பேஜ் மேலே போய் உட்காந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த பாக்டீரியாவை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த பேஜ் போய் பாக்டீரியா மேலே உட்காந்து அதை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைபர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிராப் பண்ணிக்கிறது, அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, திஸ் டெய்ல் ஃபைபர்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? So they are telling that these fibers are used to attach the page on the cell wall of bacterial host. Page on the cell wall of bacterial host, and the bacterial host oda cell wall la mela ukkandu it will be infecting the bacteria. Eppo during replication. Replication means dividing. As double stranded DNA molecule is about 50 μm is tightly packed inside the head. So 50 μm உடைய டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல் எதுக்குள்ளே இருக்குது? இந்த ஹெட்டுக்குள்ளே நல்லா டைட்டாக க்ளோஸாக பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பேக் ஆகி இருக்குது. A double stranded DNA molecule of about 50 μm is tightly packed inside the head. ஹெட்டுக்குள்ளே டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. This is telling about the DNA. ஓகேங்களா? இந்த ரெட் கலர் லைன், that is the DNA which is 50 μm and it is tightly packed inside the head. The DNA is about 1000 times longer than the page itself. So இந்த ஒட்டுமொத்த பேஜை விடவே இந்த DNA வந்து இங்கே வந்து சின்னதாக காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் 1000 times longer than this thing, this page, this இந்த டோட்டலாக இருக்கிற இந்த பேஜை விட 1000 மடங்கு நீளமானது தான் இந்த DNA மாலிக்யூல். புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் பேக்டு இன்சைட் த ஹெட்டு. இந்த ஹெட்டுக்குள்ளே இது வச்சுருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஷின். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பேஜ் வந்து T for பாக்டீரியா பேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஷேப்பு வந்து டேட்போல் ஷேப் இருக்குது. அப்புறம் பார்ட்ஸ் இருக்குது, ஹெட்டு, காலர், டெய்லு, பேஸ் பிளேட்டு, தீஸ் ஆர் த பார்ட்ஸு. அப்புறம் ஃபைபர்ஸு. ஓகேங்களா? ஹெட்டுக்குள்ளே வந்து 2000 ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் சப்யூனிட்ஸ் இருக்குது. அப்புறம் லாங் டெய்ல் அட்டாச் ஆகிருக்குது. அண்ட் தென் பேசல் பிளேஸில் வந்து 6 ஃபைபர்ஸ் டெய்ல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த டெய்ல் ஃபைபர்ஸோட ஒர்க் என்னது? ரெப்ளிகேஷன் பண்ணும்போது ஹோஸ்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு, அதை போய் பிடிச்சிக்கிறதுக்கு திஸ் டெய்ல் ஃபைபர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் இந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கிற திஸ் டிஎன்ஏ மாலிகூல் இஸ் 50 μm and 1000 times bigger than this page itself. இந்த ஒட்டுமொத்த பேஜை விடவே 1000 times லாங்கராக இருக்கும். ஓகேங்களா? This is about the structure of bacteria page. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். சரிங்களா? நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து நம்ம இந்த பேஜஸோடைய லைஃப் சைக்கிள், 2 லைஃப் சைக்கிள் இருக்குது, லைக்டிக் சைக்கிள் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பாக்டீரியா பேஜஸ் டாபிக் பார்த்தோம். இன்றைக்கி எடுத்த டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பயோ வித் விஷ்ணுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.